பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்ட்டாக அடுக்குகள் தொடர்பானவை. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடுக்குகள் தொடர்பானவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரியாதவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நம்பர்னு கொடுத்து, அதாவது இப்போ காமனாக ஏதாவது ஒரு நம்பர்னு கொடுத்து பவரில் 0ன்னு இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு 1. ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது இப்போலாம் நீங்கள் வேற ஏதாவது ஒரு நம்பர், இப்போ 5 பவர் 0ன்னு சொல்லியிருந்தாலும் அதோட மதிப்பு 1 தான். எந்த நம்பர் இப்போ 100 பவர் 0 அப்படின்னு கொடுத்தாலும் அதோட மதிப்பு 1 தான். 1000 இருக்கட்டும், லட்சமாக இருக்கட்டும், எந்த நம்பர் இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு பவரில் 0ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கனாவே அதோட மதிப்பு 1 தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரூல். ஓகேங்களா? ஏ பவர் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர், இப்போ இங்கே 5ன்னு இருந்து பவர் 1ன்ட்டு இருந்ததுன்னா இதோட மதிப்பு 5. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பவரில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலுமே அந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கானதாக, ரொம்ப சிம்பிளானதா. இது புரிஞ்சுங்களா? அடுத்து ரெண்டாவது என்னென்னா, ஏ பவர் -m கொடுப்பாங்க. அதாவது ஒரு நம்பர் இருந்து பவரில் வரக்கூடிய அந்த அடுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸில் இருக்கும். அந்த மைனஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றணும்னா 1/ன்னு எழுதணும். 1/a பவர் m. அப்போது ஏ பவர் -mன்னு இருந்ததை நான் பின்னத்தில் தான் எழுதுகிறேன். பின்னத்தில் எழுதி அந்த பவரை நான் பவர் வந்து மைனஸில் இருக்கிறத கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது. இங்கே இதே மாதிரி நீங்கள் நம்பர் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ 5 பவர் -2 அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்னலாம் 1/5 ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம எழுதலாம். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ இது ஒன்று. இப்போது இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், அடிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போ 5 ஸ்கொயர்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் அடிமானம்னு அர்த்தம், பேஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அடிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பவரில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தோமா, இதைத்தான் வந்து அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம இப்படிலாம் ரூல் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஏ பவர் -m ஈக்குவல் டு 1/a பவர் m நோட் பண்ணியாச்சு. இப்போ 2 நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ 2 நம்பர் வரும், அதை நோட் பண்ணுங்கள். 2 நம்பர் வந்து இப்போ பாருங்கன்னா ஏ பவர் m இன்ட்டு ஏ பவர் nன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போது அடிமானம் சமமாக இருக்குது. இங்கே ஏன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதவே நீங்கள் ஒரு நம்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ 5 க்யூப்னு இருக்குது ஒரு நம்பர், அடுத்தது 5 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்க அடிமானம் சமமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அடிமானம் சமமாக இருந்து அதோட அடுக்கு வேறு வேறையா, இப்போ இங்கே எம்ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, வேறு நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிப்பிளில் வந்தது அப்படின்னா அடிமானத்தை ஒரே வேல்யூவாக போட்டுக்கலாம். இப்போ 2 காமனாக தானே இருக்குது பேஸ், அதை ஏ பவர் m + என்னன்னு சொல்லிக்கலாம். அதாவது மல்டிப்பிள் வந்தால் பவரில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் காமனாக போட்டுட்டு பவரில் இருக்க வேல்யூவை இங்கே காமனாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பவர் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதே மாதிரி பாருங்கள், இங்கே பேஸ் 5 காமனாக இருக்குது. அப்போ அதை நம்ம 5ன்னு மட்டும் போட்டுக்க வேண்டியதான். மேலே இருக்க அந்த பவர் வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 5 பவர் 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ரைட். இது ரெண்டாவது. ஓகேங்களா? சாரி, மூணாவது. அடுத்து நாலாவது பாருங்கள். இதுலேயே டிவைடில், அதாவது இப்போ இங்கே மல்டிப்பிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அதே இது இப்போ ஏ பவர் m டிவைடரில் ஏ பவர் என்னன்னு இருக்குது. இதவே எப்படி சொல்லுவாங்க? ஏ பவர் m டிவைடட் பை ஏ பவர் n, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பேஸ் காமனாக இருக்குல்ல, இங்கேயும் ஏன் தான் இருக்குது. அப்போ பேஸ் காமனாக நோட் பண்ணிடுறேன். இங்கே ப்ளஸ் நோட் பண்ணோமா, அதாவது மல்டிபிள் வந்த கண்டிஷனுக்கு பவரில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணோம். டிவைட் வர்ற கண்டிஷனுக்கு பவர் வேல்யூ என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது நீங்கள் ஒரு ரூல், இந்த ரூல் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த டிவைட் பண்ணுற ரூல் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இது நம்பர்லேயே பாருங்கள். இப்போது 5 க்யூப் டிவைடட் பை 5 ஸ்கொயர் மென்ஷன் பண்ணாங்கன்னா பேஸ் காமனாக போட்டுக்கணும், பவர் வேல்யூ மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? நாலாவது புரிஞ்சா? இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது, ஸோ இதெல்லாம் ஒன்று பேசிக்ஸ் தெரியாதவங்க நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே, அடுத்தது இப்போது 2 அடுக்கு வருது. ஓகே, இப்போது ஏ பவர் எம்னு இருக்குது. இதுக்கு மேலே இன்னொன்று ஏ பவர் என்னன்னு இருக்குது. அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இந்த மாதிரி கான்செப்டில் ஏ பவர் எம் என் இப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதா. நீங்கள் ஜஸ்ட் அந்த பவர் வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கலாம், எம் இன்ட்டு என். ஓகே, இந்த இடத்துல எதுவுமே நோட் பண்ணால் என்ன அர்த்தம், மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது இப்போ 5 கியூப் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ட்டு 2 அப்போ என்ன வரும், 5 பவர் 6ன்னு வரும். இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 5வது இதுதான். அடுத்தது இப்போது அடிமானம் வந்து வேறு வேறையாக இருக்குது, அடுக்கு வந்து சேமாக இருக்குது. அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம்னு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிமானம் வேறு வேறையாக இருக்குது, பேஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது, ஆனால் அதோட பவர் வேல்யூ மட்டும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பவர் வேல்யூ காமனாக போட்டுக்கலாம். எது காமனாக வந்து இப்போ பேஸ் காமனாக இருந்தது ஏன்ட்டு அதுக்கேற்றபடி நம்ம காமனாக போட்டோம். இப்போ இங்கே பவர் வேல்யூ காமனாக இருக்குது. இதில் நீங்கள் பவர் வேல்யூ காமனாக போட்டுட்டு இந்த பேஸ் வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதே போல நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். இப்போ 5 கியூப் இன்ட்டு ஒரு 4 கியூப் அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு கியூப்பை வந்து காமனாக போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், 20 5 20 20 ஹோல் கியூப்னு வருமா? அப்போ 20ஓட கியூப் வேல்யூ 8000. இது மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரூல். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ரைட். அடுத்து இப்போ நம்ம இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்தோம் அப்படின்னாவே கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுருக்கணும். அது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் இப்போ 2 பவர் 1 அப்படின்னா 2, 2 பவர் 2 அப்படின்னா 4, 2 கியூப்னா 8, அதே போல் 2 பவர் 4 அப்படின்னா 16, 2 பவர் 5 அப்படின்னா 32. இந்த மாதிரி அந்த பவர் வேல்யூ 2ல் அந்த பவர் வேல்யூ 1 2 3 4 5ன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம்ல. அதே போல் தான் நம்பர்ஸ்லாம் இருக்கும். இப்போது ஒரு 625ன்னு ஒரு நம்பர் இருக்கும். இது வந்து அடிமானம் சின்னதாக இருக்க மாதிரி. இப்போ நம்ம என்னென்னா 5 பவர் 4 தான் இந்த 625ஓட வேல்யூ. 5 கியூபோட வேல்யூ என்ன, 125. அப்போ 5 பவர் 4ஓட வேல்யூ 625 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பேஸ் வேல்யூ என்ன வேணால் இருக்கலாம். இப்போது 64ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்லலாம், 4 கியூப்னு மென்ஷன் பண்ணலாம், அல்லது 2 பவர் 6ன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கேற்ற அப்படி நம்ம அது 4 கியூப்லேயே முடிச்சுக்கலாமா, அல்லது 2 பவர் 6ல் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுனா ஆன் த ஸ்பாட்டில் கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பவரில் வந்துட்டு இப்போ 5 பவர் 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்டாக அதோட ஆன்சர் என்னவா வரும் அப்படிங்கிறதையும் நம்ம குயிக்காக செக் பண்ணுற அளவுக்கு இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி அடுக்குகள் சம்மந்தமான கொஸ்டினை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ இதுலேயும் வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணாமல் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனையும் நம்ம அழகாக அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பவர் 10ன்னு இருக்குது. 2 பவர் 10ல் பாதி என்ன அப்படிங்கிறது, half of 2 பவர் 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம பாதி அப்படிங்கிற போது அவசரத்தில் இந்த 10ல் பாதி 2 பவர் 5 அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு வேல்யூலேருந்து பாதி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ 20ல் பாதின்னு கேட்டாங்கன்னா எதில் பாதின்னு கேட்டாலும் டிவைடில் 2ன்னு தானே போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே 2 பவர் 10 அப்படிங்கிறதுல டிவைடில் 2 அப்படின்னு போடணும். இப்போ இது ஒரு ரூலில் வந்துருச்சு. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பவரில் 10 இருக்க மாதிரி இங்கே 2 பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது டிவைட் கான்செப்டில் வந்துருச்சா? அதாவது என்னென்ன, ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். பேஸ் காமனாக இருக்குது தானே, இங்கேயும் 2 இங்கேயும் 2 தான். ஓகேவா? அப்போ பேஸ் காமனாக இருந்து டிவைடில் வந்தால் என்ன பண்ணுவோம், ஏ பவர் எம் மைனஸ் என்ன தானே போடுவோம். அப்போ அதுபடி 2 பவர் 10 மைனஸ் 1. ஓகேவா? இது 10, அதே போல் இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும், 2 பவர் 9 வரும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். 2 பவர் 5 நினச்சிக்கிட்டு இருப்போம், அது கிடையாது, 2 பவர் 9 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதில் பாதி என்ன பவரில் கொடுத்து அதோட பாதி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த பவரில் பாதி எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்கான ஒரு
கான்செப்டில் டிவைடில் 2 நம்ம போட்டு அது என்ன ரூலில் வருது அப்படிங்கிற பார்த்து அதை சிம்ப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், மைனஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, -2 ஹோல் கியூப் நோட் பண்ணியிருக்காங்க இன்ட்டு -10 ஹோல் கியூப்னு. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பவர் வேல்யூ காமனாக இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது இங்கே வேறு இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாம், பவரை காமனாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், 2 × 10 20ன்னு வரும். 20 கியூப் தான் அதற்கான ஆன்சர். 20 கியூப் வேல்யூ என்ன, 8000. 2ஓட கியூப் வேல்யூ 8. இங்கே 0க்கு கியூப் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 3 0 நம்ம நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அப்போ அந்த ரூல் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை வச்சு நம்பர் வேறு எது வேணால் இருக்கலாம், அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 2^40 + 2^40 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2^80 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே 40 இங்கே 40 வருது, ஒன்றா ஆட் பண்ணி நம்ம நோட் பண்ணிடக்கூடாது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாலாம் இடையில மல்டிப்ளோ அல்லது டிவைடோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ a^m, அதே போல் a^n, அதே போல் இங்கே a^m டிவைடட் பை a^n, இந்த மாதிரி இடையில மல்டிப்ளோ அல்லது டிவைடோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ரூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறது இடையில ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரூல் கிடையாது. அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எது காமனாக இருக்கோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் 2^40 இங்கேயும் 2^40னா 2^40 காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 1ன்னு வரும், ப்ளஸ் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள், 2^40 நான் நோட் பண்ணிடுறேன். இங்கே 1 + 1 2 அப்படின்னு தானே இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஏற்றாப்படி ரூலில் வரும். என்னென்னா 2^40 × 2 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்தால் என்ன அர்த்தம், மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை கவனிங்க, இந்த இடத்துல வந்து பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தமா. இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி வந்துருச்சு. பேஸ் காமனாக இருக்குது, அதில் வந்து மல்டிபிளில் இருக்குது, பவர் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்போ 2^m + n அப்படின்னா 40 + 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் 2^41. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ அவசரத்தில் நம்ம இங்கே உள்ள ரூலில் வந்து நம்ம யோசிடக்கூடாது. நம்ம இதை மாடிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 1000 பவர் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 1000 பவர் 9 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு டிவைட் நோட் பண்ணிட்டு 10 பவர் 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே நம்பரும் வேறு இருக்குது, அதாவது பேஸும் வேறு இருக்குது, பவர் வேல்யூ வேறு இருக்குது. அப்போ இதுக்கு நம்மளுக்கு டைரெக்டாக ரூல் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஸ் சமமாக வர்ற மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 10 இருக்குது, இதை நம்ம எதுவும் பேஸ் காமனாக நம்ம மாற்ற முடியாது. ஆனால் 1000 வந்து பேஸ் 10ஆக மாற்ற முடியும். அதாவது 1000தோட மதிப்பு மட்டும் 10^3. ஓகே, இதை மறந்துடக்கூடாது. 100 அப்படின்னா 10². ஓகேங்களா? 1000 அப்படின்னா 10^3. இந்த மாதிரி நீங்கள் வர்ற நம்பர் எந்த நம்பர் கொடுத்தா, இப்போ 10,000 இருந்தால் 10^4ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 10^4ன்னு இருக்குது, இது எப்படி சார் நான் முழு நம்பராக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்தில் இங்கே பவரில் என்ன இருக்கோ அத்தனை 0 நோட் பண்ணும். பவரில் 4 இருந்ததுன்னா 4 0 நோட் பண்ணுங்கள். இதுதான் பேசிக்ஸ். தெரியாதவங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் நோட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போலாம் கவனிக்காமல் விட்டுட்டு கடைசியில் எக்ஸாம் ஹாலில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டவுட் வரும். அதனால தான் நான் ரொம்ப தெளிவாகவே இப்படி இந்த மாதிரி பவரில் வந்தால் அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி நம்பரில் வந்தாலும் அதை எப்படி பவருக்கு மாற்றலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் கவனிங்க. ஏன்னா பேசிக்ஸ் தெரியாதவங்க இதெல்லாம் நோட் பண்ணி பழகும்போது தான் அவங்களுக்கு ஈஸியாக மாறும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன இருக்குது, 1000ன்னு இருக்குது. அப்போ 1000ன்னு இருந்தால் அதை என்ன சொல்லலாம், 10^3 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1000 மட்டும்தான் என்னவா மாற்றுறேன், 10^3ன்னு மாற்றுறேன். அப்போ அதுக்கு மேலே பவர் வேல்யூ 9ன்னு இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், 10^3 9 டிவைடட் பை 10^24.
ஓகேவா, இது புரிஞ்சா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரூல் மாதிரி வருதா, அதாவது 10³ ஹோல் பவர் 9. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் 3ஐயும் 9 மல்டிபிள் மட்டும் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10 பவர் 27 டிவைடட் பை 10 பவர் 24. இப்போ பேஸ் காமனாக வந்துச்சா, இங்கேயும் 10 தான் இங்கேயும் 10 தான். இப்போ டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படிங்கிறதுல a பவர் m மைனஸ் n. அப்போ 10 அப்படியே போட்டுட்டு பவரில் இருக்க வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணுவோமா, 27 மைனஸ் 24. அப்போ என்ன வரும், 27 24 போனுச்சுன்னா பேலன்ஸ் 3 தான். இப்போது 10³ தான் ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி பவர் வேல்யூவில் ஆப்ஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஒரு 1000ங்கிறத 10³ சொன்னோமோ அப்போ 10³ மதிப்பு என்ன 1000 அப்படிங்கிறது என்ன, அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியானதானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 25 × 32 × 625 × 64 இந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷனில் வந்து எல்லாமே பேஸ் ஒரு வேல்யூ வந்து பவரில் வேறு வேறு வந்துருச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 25 32 625 × 64 இந்த மாதிரி வர நம்பரில் இங்கே பேஸ் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, 5 யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி 5 ஃபுல்லாக இருக்குது, 2 ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ 25ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஸ் 5² நம்ம மாற்றலாம். ஓகேவா, அதே போல் இப்போ 32 64 நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா 8² நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் அந்த 8ங்கிற பேஸே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 2 கான்செப்டில் தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ 32ங்கிறது 2 பவர் 5. ஓகேவா, 625 அப்படிங்கிறது 5 பவர் 4. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேசிக் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த நம்பர்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா குயிக்காக மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா அழகாக இதற்கான பேஸ் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருவீங்க. 64ங்கிறது என்னென்னா 2 பவர் 6. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், 5 அப்படிங்கிற பேஸ் இங்கே காமனாக இருக்குல்ல, இந்த 2 இடத்துல காமனாக இருக்குது. இது எல்லாமே என்ன மல்டிபிள் தானே அர்த்தம். ஓகே, எல்லாமே மல்டிபிளில் தான் இருக்குது. அப்போது இது ரெண்டையும் நம்ம 5 காமனாக வச்சுட்டு மல்டிபிள் கண்டிஷன் இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ரூல், a பவர் m இன்ட்டு a பவர் n. ஸோ நான் ஆல்ரெடியே சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்தந்த ஃபார்முலாவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணி ஒரு அவசரம் கிடையாது. நீங்கள் ரிவைஸ் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா ஃபார்முலாஸுங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் நிற்கும். நீங்கள் ஒரு டைம் மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஃபார்முலாஸ் படிச்சுக்கோம், அதுக்கப்புறம் நம்ம கடாட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சதை எழுதுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் நேரங்களில் உங்களுக்கு ஸ்டக் ஆயிரும். ஃபார்முலாஸ் வந்து குயிக்காக ஞாபகம் வராமல் போயிடும், ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது இப்போ இங்கே இன்ட்டுன்னு போட்டுட்டு இதை என்ன பண்ணலாம், 2 பவர் 5 + 6 என்ன வரும், 11ன்னு வரும். அப்போ 5 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 2 பவர் 11. ஆப்ஷன் பி தானே வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு நம்பர் மாதிரி வந்தாலும் கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு பேஸ் வேல்யூ வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மாடலும் அடிக்கடி கேட்பாங்க. இது குரூப் 2ல் கேட்டது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 9² × 18 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 16 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் வந்து நம்ம காமனாக இருக்க மாதிரி நம்ம மாற்றிடணும். அது என்ன காமனாக இருக்க மாதிரி நம்ம மாற்றுறதுனா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பேஸ் 3ன்னு இருக்குது. அப்போ இந்த 9ஐயும் நம்ம கண்டிப்பாக 3² நம்ம மாற்றலாம்ல. அப்போ 3² நம்ம மாற்றணும் அப்படின்னா 9 மட்டும்தான் நம்ம 3² நம்ம மாற்றுறோம். ஓகே, அப்போ 3² ஆல்ரெடி பவரில் என்ன இருக்குது, ஸ்கொயர்டு இருக்குது. அதை அப்படியே நோட் பண்ணிடணும். ஏன்னா இதை நம்ம மாற்றுறோங்கிறதுல இந்த இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, ரைட். 3² நோட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே 18ங்கிறது எந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் கிடையாது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 × 2ன்னு நம்ம பிரிக்கலாம். 18 மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 9 × 2ன்னு பிரிச்சிருக்கேன். பவரில் ஆல்ரெடி 4 இருக்குது. டிவைடட் பை 3 பவர் 16. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் இங்கே இருக்க நம்பரை நான் வந்து 3² நம்ம மாற்றலாம். ஓகேவா, இப்போ இங்கே ஆல்ரெடி 3² இருக்கிறத இதை என்ன பண்ணிடலாம், 3 பவர் 2 × 2 4ன்னு வருமா. அப்போ 3 பவர் 4 அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றிடுறேன்.
இன்ட்டு இங்கே 9 நான் அகைன் என்ன பண்ணுறேன் 3 ஸ்கொயர் நான் மாற்றிக்கிறேன் இன்ட்டு 2 ஹோல் பவர் 4. ஓகேவா, டிவைடில் 3 பவர் 16 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நான் இந்த சைடை நான் நோட் பண்ணிக்கிறேன். 3 பவர் 4 இன்ட்டு இந்த 4 பார்த்தீங்கன்னா இதுக்கும் காமனாக மல்டிபிள் ஆகும், இதுக்கும் பவரில் மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா, அப்போ இங்கே மல்டிபிள் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், 2 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 4 என்ன 8 அப்படிங்க வரும். அப்போ 3 பவர் 8ன்னு வரும். இன்ட்டு இங்கே அந்த 2 பவர் இருக்குது, 2 பவர் 4ல் அதே வேல்யூ அந்த 4ங்கிறதே வந்துடும். ஓகேங்களா, டிவைடட் பை 3 பவர் 16. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 3 பவர் 4 இருக்குது, 3 பவர் 8 இருக்குது, இது மல்டிபிளில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், பேஸ் காமனாக போட்டு 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிக்கலாம், 12 அப்படின்னு வரும். இன்ட்டு 2 பவர் 4ன்னு வரும், டிவைடட் பை 3 பவர் 16. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டும் வந்து காமனாக பேஸ் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் 3 பவர் இங்கே நீங்கள் 12 மைனஸ் 16 நீங்கள் யோசித்து அதுலேருந்து நீங்கள் கழித்து என்ன பண்ணலாம் 3 பவர் மறந்துடாதீங்க -4 அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 3 பவர் -4 தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 1/3 பவர் 4ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ பவர் மைனஸில் இருந்ததை நான் ப்ளஸில் நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா, ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 2 பவர் 4 இருக்கா, அப்போ 2 பவர் 4 ஆல்ரெடி மல்டிபிளாக இருக்குது. டிவைடில் என்ன ஆகும் 3 பவர் 4 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன 16, 3 பவர் 4ஓட வேல்யூ என்ன 81. அப்போது 16/81ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 16/81 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு கொஸ்டின் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கனாவே அது 10 கொஸ்டினுக்கு சமம். ஸோ நல்லா தெளிவாக பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே 256ன்னு கொடுத்து பவரில் 5/4ன்னு வந்திருக்கு. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 256 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நம்பராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எந்த நம்பராக சேஞ்ச் பண்ணணும்னா அதோட பவரில் 4ன்னு வரணும். ஏன்னா இங்கே டிவைடில் 4ன்னு இருக்குங்களா, அதே போல் இப்போ 256 அப்படிங்கிறது எதோட பவர் 4 அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஏரியா. ஓகேவா, ஸோ இது இங்கே பவர் என்ன, இந்த டிவைடில் அதாவது பவர்லே 5/3 அப்படின்னு வந்திருந்தா நீங்கள் 3 பேஸ் வந்து 3 வர மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே 5/4 வந்திருக்கனால இப்போ இந்த 4 அப்படிங்கிறதா நம்மளுக்கு முக்கியமான ஒரு குழு. ஓகே, அப்போ 256ங்கிறது எதோட பவர் 4 அப்படின்னா 4 பவர் 4. ஓகேங்களா, இப்போ நம்ம 4 கியூப் நம்ம என்ன நோட் பண்ணுவோம் 64 நம்ம நோட் பண்ணுவோம். 64 இன்ட்டு 4ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 256 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 4 பவர் 4ஓட வேல்யூ தான் இந்த 256. இப்போ நம்ம தெரிஞ்சா அப்போ 256க்கு பதிலாக நம்ம 4 பவர் 4 நோட் பண்ணிக்கலாம். பவரில் ஆல்ரெடி இருக்கிறது 5/4. இப்போ நம்ம எதுக்காக இந்த பவர் 4ங்கிறத மாற்றணுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போது இந்த பவரில் இருக்கிற 2 வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா பவருக்கு மேலே இன்னொரு ஒரு பவர் வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 4 பவர் 4 இன்ட்டு 5/4. அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 பவர் 5 அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ஆன்சர். 4 பவர் 5ஓட வேல்யூ என்ன 256. மறுபடியும் நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1024ங்கிறது கிடைக்கும். ஸோ 1024 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் பவரில் ஒரு பின்ன வேல்யூ வந்துருச்சு. அப்போ அந்த பின்ன வேல்யூவில் நம்ம கீழே என்ன இருக்கோ டிவைடில் வந்து அந்த பகுதியில் என்ன இருக்கோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அந்த பவர் வர்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி கொஸ்டினில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே பேஸ் வந்து ஒரு பின்ன வேல்யூவாக இருக்குது. 3/8ன்னு இருந்து பவரில் 5ன்னு இருக்குது. அதே போல் 3/8ன்னு இருந்து பவரில் 4 இருக்குது. டிவைட் கொடுத்து மறுபடியும் 3/8ன்னு தான் வருது, பவரில் 9 இருக்குது. ஓகே, ஸோ இதையும் நம்ம ஒரு பின்ன வேல்யூவாக தனித்தனியாக இருக்க நம்பரை யோசிக்க வேணாம். ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரே நம்பராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நம்ம இதில் என்ன கவனிக்காம விட்டுறோம் அப்படின்னா பின்னத்தில் இருக்கனால இதையும் தனியாக 3 பவர் 5 இதையும் தனியாக 8 பவர் 5 இந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஒரே கான்செப்ட்லேயே இருக்குல்ல. நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
என்ன இப்போ ப்ராக்கெட்டில் a+3 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இன்னொரு இடத்துல a+3 வந்திருக்கா அப்படி நம்ம பார்த்து அதுக்கேற்ற அப்படி நம்ம பேஸ் காமனாக இருக்குங்கிற ஒரு ரூலை அப்ளை பண்ணோம். அதே போல தான் இங்கேயும் நம்ம 3/8ங்கிறது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருந்தது அப்படின்னா காமனாக இருந்து இங்கே மல்டிபிள்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், காமனாக இருக்க அந்த பேஸ் அப்படியே போட்டுட்டு பவரில் வந்து இருக்க வேல்யூவை ஆட் பண்ணுவோம். 5 + 4 அப்போ என்ன வரும், 3/8 பவர் 9 வரும். டிவைடட் பை இங்கே 3/8 ஹோல் பவர் 9 இருக்குது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். 5³ டிவைடட் பை 5³ இருந்துச்சுன்னா நம்ம அடிச்சு கொடுக்கலாம்ல. இப்போ 5³ டிவைடட் பை 5³ இருக்கும், அடிச்சு கொடுத்தோம்னா 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதே போல தான் இங்கேயும் சேம் நம்பர் வந்து பவர்லேயும் சேம் வேல்யூ இருக்குது. அதே போல தான் இங்கேயும் சேம் பேஸ் இருந்து பவர்லேயும் சேம் வேல்யூ. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் 1. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளில் தான் இதை யோசிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2³ ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 5³ கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ட்டு 125 பவர் 2/3 டிவைடட் பை 2 பவர் 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன ஆல்ரெடி பார்த்தது, பவருக்கு அடுத்து இன்னொரு ஒரு பவர் வந்துச்சுன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 2 பவர் 3 × 2 6ன்னு வரும், டிவைடட் பை 5³ இன்ட்டு இங்கே 125ன்னு இருக்குது. 125 வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே டிவைடில், அதாவது பவரில் டிவைடில் 3ன்னு இருக்கா. அப்போ 125ம் எதோட பவர் வேல்யூ க்யூப் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போது 5³ வேல்யூ தானே 125. அப்போ 125க்கு பதிலாக நான் 5³ நோட் பண்ணிட்டேன். இங்கே பவரில் என்ன இருக்கும், 2/3 அப்படியே தான் இருக்கும், 2 பவர் 4. ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த க்யூப் வேல்யூம் இந்த க்யூப் வேல்யூம் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 5² மட்டும் தானே இருக்குது. இப்போ 2 பவர் 6 டிவைட் பை 5³ இன்ட்டு 5² டிவைட் பை 2 பவர் 4. இனி நம்ம அடிச்சு கொடுத்து கேன்சல் பண்ணிட வேண்டியது தான். 5² இங்கே 5² போக பேலன்ஸ் 5 பவர் 1 மட்டும் வரும். ஓகே, 3ல் 2 போயிடுச்சு, பேலன்ஸ் 1 மட்டும் வரும். அடுத்து இங்கே 2 பவர் 4, இங்கே அந்த 4 போக பேலன்ஸ் 2 மட்டும் வரும். அப்போ 2² பை 5. 2² வேல்யூ என்ன, 4 தானே, 4/5 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிங்கனாவே போதும். ஈஸியாக எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் 224. ரொம்ப சிம்பிளானதான். நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூலை நீங்கள் கவனமாக இங்கே அப்ளை பண்ணுங்கள். டிவைடு வந்திருக்கு, பேஸ் காமனாக இருந்து டிவைடு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே போல் பவருக்கு அடுத்து இன்னொரு ஒரு பவர் வேல்யூ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் சிம்பிளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், -1 டிவைடட் பை 216 ஹோல் பவர் -2/3. ஓகேவா. இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ, இப்போது பவரில் வேல்யூ வந்து இருந்ததுன்னா மைனஸில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ 5 பவர் -3ன்னு இருக்கும்போது 1/5³ நம்ம நோட் பண்ணோம். ஓகேங்களா. அப்போ கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம தலையீழாக நம்ம நோட் பண்ணோம். அதே போல தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தலையீழாக நம்ம நோட் பண்ணுறோம். அதாவது 1/-1/216 இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க. ஏன்னா இதில் சின்ன சின்ன சேஞ்சஸை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு டிவைடுக்கு அடுத்து இன்னொரு டிவைடு இருந்துச்சுன்னா இந்த நம்பரை நம்ம மேலே மல்டிபிளாக மாற்றிடலாம். அப்போ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ -216 ஹோல் பவர் 2/3. அப்போது இந்த வேல்யூ உள்ளே இருக்க மைனஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும், மறந்துடாதீங்க. உள்ளே இருக்க மைனஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி இங்கே -1/216 இருந்தது. தலையீழாக மாற்றுறோம் அப்படின்னா அந்த 1/ன்னு வராமல் முழுசாக 216 வந்து இப்போ நீங்கள் பவர் வேல்யூ மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூலாம் மாறாது. இப்போ அடுத்தது, இப்போ 216ங்கிறது எதோட க்யூப் வேல்யூங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போது 6³ ஓகே. ஸோ 6³ வேல்யூ 216. இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா.
பவரில் 2/3. நெக்ஸ்ட் என்ன, பவருக்கு அடுத்து ஒரு பவர் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ -6 3 × 2/3. அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். -6² தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது எந்த ஒரு நம்பர் மைனஸில் இருந்தாலும் அதோட பவர் வேல்யூவில் ஸ்கொயரோ அல்லது ஒரு ஈவன் நம்பரோ இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், -6² மைனஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது -6 × -6 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 6 36. ஸோ 36 அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சேஞ்சஸ் கரெக்டாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே -1/216 இருக்குது. அதை இதை தலையிலாக மாற்றிருக்கோம். அப்போ மைனஸ் எந்த சேஞ்சஸும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பவர் வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மைனஸ் கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே? ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே பவருக்கு அடுத்து அடுத்தடுத்த பவர்னு இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1/2ன்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பவரில் -2ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பவரில் -1 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் ரொம்ப சிம்பிளானதான். அடுக்குக்கு மேலே அடுத்தடுத்து அடுக்குன்னு வந்தது அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், பவர்லேயே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 அப்படியே போட்டுட்டு பவர்லேயே கவனிங்க, 2 × -2 × -1 அப்படியே போட்டுடலாம். இப்போ இங்கே -2ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸும் கேன்சல் ஆகிரும். 1 × 2 ஓகேங்களா? அப்போ என்ன, 1/2 ஹோல் பவர் 2 × 2 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் 2 × 2 என்ன, 4 தானே. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 1/2 பவரில் 4ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 4 இதுக்கும் காமனானதான், இதுக்கும் காமனானதான். அப்போ 1/4 ÷ 2 பவர் 4. 1/4ஓட வேல்யூ, 1 பவர் 4ஓட வேல்யூ என்ன, 1 தான். 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன, 16. அப்போது 1/16 அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிறது டிவைடில் வருமா, மல்டிபிளில் வருமா, ப்ளஸ் வருமா, மைனஸ் வருமா, இதுதான். ஸோ நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன ஆர்டரில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க, ஏன்னா எல்லா சிம்பிளுமே அடுத்தடுத்து வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கலந்துங்க வந்திருக்கு. கொஸ்டின் என்ன, 1/4 ஹோல் பவர் -2 -3 × 8 பவர் 2/3 × 4 பவர் 0. ஓகே? ஸோ இந்த இடத்துல இன்ட்டு வரும். ஒருவேளை நீங்கள் கடல் கணித புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் ப்ளஸ்ஸு கிடையாது, மல்டிபிள். ஓகேங்களா? ப்ளஸ் 9/16 ஹோல் பவர் 1/2, அது -1/2. ஓகேங்களா? ஸோ -1/2. 1/1 நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 4 பவர் 0, எனிதிங் பவர் 0 என்ன ஆன்சர், 1 தான். ஓகே? அப்போ இங்கே 4 பவர் 0 போகலாம். இந்த இடத்துல என்ன வரும், 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போது இங்கே பவரில் -2ன்னு இருக்குது. பவரில் இருக்க அந்த மைனஸை கேன்சல் பண்ணோம்னா இதுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம தலையிலாக எழுதணும். இதை நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம 1/4ன்னு இருக்குது, அதை தலையிலாக மாற்றணும் அப்படின்னா 4 தான். 4 பவர் 2 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே? ஸோ பவரில் மைனஸ் இருந்தது, அதை நான் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து -3 × இப்போ 8ன்னு இருக்குது. 8 நம்ம என்னவா மாற்றணும், பவரில் 3 வர மாதிரி. அப்போ 2 கியூபோட வேல்யூ தானே 8, பவரில் 2/3 சேஞ்ச் பண்ணியாச்சுங்களா? ப்ளஸ் இப்போ ஃபைனலாக ஓகே இன்ட்டு 1 நம்ம போட்டோம், ப்ளஸ் ஃபைனலாக. இப்போ இங்கேயும் பவர் வேல்யூவில் மைனஸ் இருக்குது. பவர் வேல்யூவில் மைனஸ் இருந்தால் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை தலையிலாக மாற்றலாம். 9/16 நம்ம 16/9ன்னு எழுதிக்கலாம். அந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 16 -3 இந்த 3 இங்கே இருக்க 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன, 2 ஸ்கொயர் தானே வரும். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 4. ஓகேங்களா? ப்ளஸ் 1 ப்ளஸ் இப்போது இங்கே பவரில் 1/2ன்னு வந்திருக்குன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம ஒரு ரூட்டோட வேல்யூ தானே பவரில் 1/2ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 16/9 ரூட்டில் போட்டாவே போதும். அப்போ ரூட்டில் போகிறதும் அந்த பவரில் 1/2ன்னு போகிறது ஒன்று தான். இப்போ பாருங்கள், 16ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ.
அப்போ 16 மைனஸ் 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 16ங்கிறது 4ன்னு வரும், 9 அப்படிங்கிறது 3ன்னு வரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா? நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன போர்ட் மாஸ் ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்க மைனஸ் சிம்பிள், மல்டிபிள் சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுல இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 16 மைனஸ் முன்னாங்க 12 வரும், ப்ளஸ் 1 ப்ளஸ் 4/3. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்தது என்ன, 16ல் நீங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா 16ல் 12 போனுச்சு அப்படின்னா இங்கே நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் இருக்கிறதுல நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் படி ப்ளஸ் மட்டும் நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு இருக்க தேவையில்ல. ஸோ பக்கத்துலேயே மைனஸ் இருக்குன்னா அதை நீங்கள் பண்ணிடலாம். 16 மைனஸ் 12 4 தான் வரும். 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4/3. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னென்னா இன்ட்டு 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் ப்ளஸ் 1 போட்டேன். அப்போ இது என்ன, இந்த இடத்துல இன்ட்டுன்னு தான் இருக்குன்னு அர்த்தம். நான் ப்ளஸ்ன்னு மாற்றி நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கவனமாக நம்ம பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்கும், இன்ட்டு 1 தானே இருக்கும். அப்போ 4 இன்ட்டு 1 4, 4 ப்ளஸ் 4/3. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் என்ன வரும், 3ன்னு வரும். முன்னாங்க 12, 12 ப்ளஸ் 4, அப்போது 16/3. 16/3 இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கலப்பு பின்னத்தில் ஆப்ஷனில் இருக்கனால கலப்பு பின்னத்துக்கு இதை மாற்றலாம். ஏன்னா ஒரு 5 15, பேலன்ஸ் 1 வரும், 1/3. 5 1/3ங்கிறதா அதற்கான ஆன்சர். 5 1/3 ஆப்ஷன் ஏது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாமே கலந்து இருக்குது. அழகாக 1/1 நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தா அதே மாடல் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. ஒருவேளை கிளியராக தெரிலனா நான் நம்பர் சொல்கிறேன். 1/4 whole power minus 2 minus 3 into 8 power 2/3 into 4 power 0 plus 1/16 whole power minus 1/2. இதுதான் கொஸ்டின். ஸோ இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ உங்கள் கிளாஸஸ்லாம் புரியுது அப்படின்னா நீங்கள் தெளிவாக நோட் பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டெசிமலில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, 256 பவரில் 0.16ன்னு வந்திருக்கு, இன்ட்டு 16 பவர் 0.18ன்னு இருக்குது. ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இங்கே 16ன்னு இருக்குது, 256 பேஸ் 16 மாற்ற முடியுமில்ல? எப்படி, 16 ஸ்கொயர்டோட வேல்யூ தான் 256. அப்போ 16 ஸ்கொயர்னு போட்டேன், பவரில் இருக்க அந்த வேல்யூ அப்படியே நான் நோட் பண்ணிட்டேன், இன்ட்டு 16 பவரில் இருக்க அந்த 0.18. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் 0.16ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 16 இன்ட்டு 6 12க்கு 2, பேலன்ஸ் 1, 1 2, 2 + 1 3.0. ஓகேங்களா? இன்ட்டு 16 பவர் 0.18. இப்போ இங்கே என்ன, பேஸ் காமனாக இருந்து பவர் வேல்யூ மட்டும் தானே மாறி இருக்குது. அப்போ a/m இன்ட்டு a/n இந்த ரூல் படி பேஸ் காமனாக போட்டு பவர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 16 இன்ட்டு 0.32 ப்ளஸ் 0.18 பவர் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 16 பவர் 0.50ன்னு வரும். இப்போது 0.50வை 16/1/2ன்னு எழுதலாம்ல. ஏன்னா 0.5 அப்படிங்கிறது 1/2 வேல்யூ தானே. இனி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. 16 பவர் 1/2. பவரில் 1/2ன்னு வச்சுன்னா அதை நம்ம ரூட்டில் எழுதிக்கலாம்ல. ஓகே, அப்போ ரூட் 16ங்கிறது எதோட வேல்யூ, 4 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ 4 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 4 2016 கேட்டது தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 7/12ன்னு இருந்து பவரில் -4ன்னு இருக்குது. அடுத்து இன்ட்டு 7/12ன்னு இருக்குது, பவரில் 3xன்னு இருக்குது, ஈக்குவல் டு 7/12 ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், பேஸ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இந்த பவர் -4ன்னு இருக்குது, அப்போ நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு உள்ளே இருக்க வேல்யூ தலையெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். பேஸ் காமனாக இருக்குன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ பேஸ் காமனாக இருக்குன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ பேஸ் காமனாக இருந்து பவர் வேல்யூவில் மல்டிபிள் பண்ணுறதா இருந்தால் பவர் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 7/12 ஹோல் பவரில் இங்கே -4 இருக்குது, அடுத்த பவரை ஆட் பண்ணுறேன்.
3xன்னு இருக்குது ஈக்குவல் டு இங்கே 7/12 ஹோல் பவர் 5. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பேஸ் காமனாக இருந்தது அப்படின்னாவே, ஸோ பேஸ் காமனாக இருந்து ஈக்குவலில் இருந்ததுன்னா பவர் வேல்யூ மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ பவர் இங்கே பேஸ் காமனாக இருக்குது 7/12 7/12ன்னு இருக்குது. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாவே நீங்கள் பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், 3x அப்படியே வச்சுக்கலாம். -4 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது +4ஆக வரும். அப்போது 5 + 4 9ன்னு வரும். இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க, 1 3 3 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், அழகாக நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே மாதிரி எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த 251வது கொஸ்டின். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3 கிளாஸ் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்ல. ஸோ நம்பர் 3 ரொம்ப சிம்பிளாக இங்கே பேஸ் ஈக்குவலாக மாற்றுங்க. அப்போ ஈக்குவலாக மாற்றுறது இந்த 4 என்ன பண்ணுவோம், 2 ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ அந்த 2 ஸ்கொயர்டு இருக்க அந்த பவர் வேல்யூ என்ன பண்ணணும், இன்னொரு பவரோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்டு தான் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ இங்கே கவனிங்க, 5/7 + 5/7 அதே போல் ஒரு 5 டைம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5/7 அடுத்து 5/7 கொடுத்து 5/yன்னு இருக்குது. ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரி மாடல் பார்த்துட்டோம். 2/40 + 2/40ங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்ல, அதே போல் தான் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ எது காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எல்லாமே காமனாக இருக்குல்ல. அப்போ 5/7 நம்ம மொத்தமாகவே காமனாக எடுத்துட்டோம். அப்போ என்னாகும், இப்போ இங்கே 1ன்னு வரும். எத்தனை இடத்துல வந்து இருந்ததோ அத்தனை 1ன்னு வரும். 5 இடத்துல இருந்ததில்ல, ஸோ அப்போ 5 1ன்னு வரும். ஈக்குவல் டு 5/y. இப்போ உள்ளே இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். எத்தனை 1 இருக்குது, 5 1 இருக்கா? அப்போது ஆட் பண்ணால் 5ன்னு வருமா? 5/7 × 5 அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு 5/y. இப்போ இது ஒரு ரூல். என்ன ரூல்? 5/7 × 5/1 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது பேஸில் இங்கே பவரில் 1 இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இங்கே என்ன, பேஸ் காமனாக இருக்குது, பவர் வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும், 5/7 + 1 8ன்னு வரும். இங்கே 5/y. ஆன்சர் வந்துருச்சா? ஏன்னா பேஸ் காமனாக இருந்து ஈக்குவலாக இருந்ததுனாவே பவரும் ஈக்குவல். அப்போ ஒய்யோட வேல்யூ 8. ஓகேங்களா? 8 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்டில் பவர் வேல்யூவில் என்னென்ன மாடல் வருதோ எல்லாமே கிளியராக நீங்கள் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். அதே போல் பாசிட்டிவான நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.